ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். மகிமையும் வல்லமை கணத்திற்கு பாத்திர, சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. மகிமையும் வல்லமை கணத்துக்கு பாத்திர, சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், பாத்திரர் இயேசு பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஒளி தரும் கண்களோ, சுடர் தரும் பாதங்கள், பெருவெள்ள இரைச்சல் சத்தம், பலகரம் வல்லமை. ஒளி தரும் கண்களோ, சுடர் தரும் பாதங்கள், பெருவெள்ள இரைச்சல் சத்தம், பலகரம் வல்லமை. சிறந்தவர் அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். சிறந்தவர் அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே, பரிசுத்தர் இயேசுவே. ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே, பரிசுத்தர் இயேசுவே. ஆவியில் நிறைந்து தொழுகுவோம், ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆவியில் நிறைந்து தொழுகுவோம், ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
சங்கீதம் 102 வசனம் 13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவன் எழுந்தருளுகிறவர், இறங்குகிறவர், அதற்கு தயை செய்யும் காலம், தயை செய்கிறவர், அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இது நம்முடைய வாழ்க்கையிலே காட்ஸ் டைம், தேவனுடைய நேரம். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த இரக்கமும் தயவும் கிடைத்து எத்தனையோ உயர்வுகளை, நன்மைகளை காண முடியும். இந்த காலத்தை அறியாமல் இருந்தால் அது நம்முடைய குறைபாடு. காலங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாரை முதலாய் தான் வரத்தக்க காலத்தை அறியும் என் ஜனங்களோ அறிவில்லாமல் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார். தேவ ஜனங்களுக்கு அந்த காலத்தை குறித்த வெளிப்பாடு, விழிப்புணர்வு தேவை. மிகவும் கவனத்தோடு நாம் இருக்க வேண்டியது அவசியம், மிக மிக அவசியமாக அது காணப்படுகிறது. தேவ பிள்ளைகள் விழிப்போடு காணப்பட வேண்டும். தேவன் நம்மை சந்திக்கும் அந்த காலம் ரொம்ப முக்கியம். தயை செய்வதற்கு கர்த்தர் குறித்த காலம். லூக்கா 19 வசனம் 43 வாசிக்கும் போது, நீ சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால், சந்திக்கும் காலம் அதை அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு. தேவன் நம்மை சந்திப்பதற்கு வரும்போது அறியாமல் இருந்தால் அடுத்து சத்துருக்கள் வந்து சூழ்ந்து மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி, தேவ சந்திப்பின் காலத்தை அறியாதபடினால் சிலர் வாழ்க்கை இப்படி இருக்கிறது. அங்கே சத்துரு சூழ்ந்து மதில் போட்டு வளைந்து நெருக்கி, எப்பக்கத்திலும் நெருக்கம். காரணம் என்ன? தேவன் மனிதனை சந்திக்கும் அந்த சந்திப்பை அறியாதபடினால். நம்முடைய வாழ்க்கையை தேவன் சந்திப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் தயை செய்யும் காலம். இந்த காலங்களை குறித்த விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை பலவிதமான காலங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வாழ்க்கை ஒரே காலத்தில் போகாது, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வேற வேற காலம் உண்டு. பல காலம், எப்பயும் போல லைஃப் இருக்காது. அதே நேரத்தில் இப்போ போராட்டத்தில் இருக்கிறவங்க இப்படியே இருக்காது, மாறும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவன் சந்திக்கும் காலம் என்பது லைஃப்பில் ரொம்ப முக்கியம். தேவன் நம்மை சந்திக்கிற காலம், தயை செய்கிற காலம், தேவன் எழுந்தருளுகிற காலம், அவர் சீயோனுக்கு தயை செய்யும் காலம். அதனால தான் அந்த நாட்களை குறித்த ஒரு கவனம் தேவை, நாட்களை குறித்த வெளிப்பாடு தேவை, நாட்களை குறித்த உணர்வு நமக்கு தேவை. இந்த நாட்களை குறித்த தெளிவோடு காணப்பட வேண்டும், நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த சந்திக்கும் காலம் அதை அறியாமல் இருந்தா அது போயிடுச்சு. ஸ்தோத்திரம். நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகிறோம், ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், ஏர்போர்ட் போகிறோம். அவங்க ஒரு டைமிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த பஸ் இந்த மணிக்கு இந்த டயத்தில் வரும், இந்த ட்ரெயின் இந்த டயத்தில் வரும், இந்த ஃப்ளைட் இப்போ அத்தனை மணி. அப்போ அந்த காலம் இருக்கிறது, அதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. 3 மணி நேரத்துக்கு முன்பாக ஏர்போர்ட் போக வேண்டியிருக்கிறது. அரை மணி நேரத்துக்கு முன்பாக ரயில்வே ஸ்டேஷன் குறைஞ்சபட்சம் போக வேண்டியிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த டைமை விட்டுட்டா ட்ரெயின் போயிடும், ஃப்ளைட் போயிடும். அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது. நிறைய பேர் லைஃப்பில் நிறைய தயை செய்ய வந்த போதெல்லாம் விட்டதுனால அந்த கிருபை போய்விட்டது.
ஆனால் ஆண்டவர் இப்போ ஒரு கிருபை கொடுக்குறேங்கிறார். உனக்கு நான் சந்திக்கிறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறேன், உனக்கு தயை செய்யறதுக்கு நான் வந்திருக்கிறேன், இப்போவாது நீ பயன்படுத்திக்கொள். இப்பவும் ஒன்றும் தெரியாத மாதிரி சுயத்திலே வாழ்ந்தோம்னா அது உங்கள் காரியம். சுயத்தில் வாழாமல் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை வருங்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், சந்ததி நல்லா இருக்கும். தன் புத்தியிலே போய் கொண்டிருக்கக்கூடாது. சுய புத்தியை சாராதே. சோத்திரம். சுய புத்தியிலே வாழ்ந்து 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 தனக்கு எது சரின்னு தெரிஞ்சிச்சோ அது மட்டும் சரின்னு நினச்சிக்கிட்டு தேவ வெளிச்சத்தை நம்பாமல், சத்தியத்தை நம்பாமல், சோத்திரம், நம்முடைய வாழ்க்கை போய்விடக்கூடாது. பரிசுத்தத்துக்குள்ள சத்தியத்துக்குள்ளே வர கர்த்தர் கிருபை தருவாராக. இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருட அடிமைத்தனத்திற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அவர்களுக்கென்று கானான் வாழ்க்கை வைத்திருந்தார். அதற்குரிய பயிற்சி, சில நேரம் கடுமையான பயிற்சியிலே நம்மை வைப்பார். ஏனென்றால் அருமையான பலனை பெற்றுக்கொள்வதற்காக. சிலர் வாழ்க்கையில கடுமையான பயிற்சி, ஆளோட்டிகள் கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைமை. அங்கிருந்து ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். 400 வருடம். யாத்திராகமம் 12:41 நாம் வாசிக்கும் போது 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அன்றைய தினமே புறப்பட்டது. 400 வருஷம், இங்கே 430 வருஷம் என்று இருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், யோசேப்பு எகிப்துக்கு போன வருஷம், அந்த 30 வருஷம் அங்கே அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, உயர்ந்திருந்தார்கள். யோசேப்பின் காலங்கள். ஆனால் அடிமைத்தனத்தின் நாட்கள் 400 வருடம். அந்த அடிமைத்தனம் கடுமையாக இருந்தது. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவன் அவர்களை விடுதலையாக்கினார். சூழ்நிலைமை மாறினது. ஒரே நாள் இரவிலே பார்வோனுடைய ஆளுகையிலிருந்து தேவ ஆளுகைக்கு ஜனங்கள் வந்தார்கள். ஒரே நாளிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அவர்கள் பாதுகாப்புக்குள் வந்தார்கள். அந்த ஒரே நாளிலே மேக ஸ்தம்பத்திற்குள் வந்தார்கள், அக்கினி ஸ்தம்பத்திற்குள் வந்தார்கள். இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்த ஒரே நாளிலே மோசேயின் நடத்துதல் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்களை விடுவிப்பதற்கு 10 வாதைகளை தேவன் அனுப்பினார். இப்படியெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து தான் கொண்டு வந்தார். ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள். ஸ்தோத்திரம். சந்திக்கும் காலம் என்பது ரொம்ப முக்கியம். தேவன் நம்மை சந்திக்கும் நாட்கள், நம்மை சந்தித்து அவருடைய ஆசீர்வாதத்திற்குரியவர்களாய் நம்மை வைத்திருக்கிறார். தேவ சந்திப்பின் நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில விலையேற பெற்ற நாட்கள். நாம் அதை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் நம்மை சந்தித்து அழகாக அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் உருவாக்கப்பட்டவர்கள், பிறந்தவர்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள். 10 முறை தேவனை பரீட்சை பார்த்தவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் கணக்கு பார்க்கிறார். 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 10 முறை பரீட்சை பார்த்தவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருந்தார்கள், இச்சை உள்ளவர்களாக இருந்தார்கள், விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்தார்கள். இதெல்லாம் இருந்ததுனால ஆண்டவர் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலே பிறந்தவங்க வழியிலே மாண்டு போனார்கள். ஆனால் அடுத்த ஒரு சந்ததி வனாந்திரத்தில் பிறக்குது. அந்த சந்ததி கானானுக்குள்ளே போகுது. இன்றைக்கி நம்ம அடிமைத்தன நுகத்திலிருந்து வந்து தன் நேசரை சார்ந்து வனாந்திரத்தில் அவரை சார்ந்து வாழ்கிறவர்கள் கானானுக்குள் செல்வார்கள். நேசரை சார்ந்து வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. நேசரை சார்ந்து வாழ எனக்கு வேண்டும் கிருபை. நல்லா கேளுங்க. ஆண்டவரே, உம்மை சார்ந்து வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் கிருபை தருவீராக. அடிமைத்தனத்தை சார்ந்து வாழ்ந்தவர்கள் கானானுக்கு தகுதியா இல்லை. 2 பேர் செலக்ட் பண்ணப்பட்டார்கள். காலேப், யோசுவா மட்டும்தான். மீதி பேர் அவங்களுக்குள்ள இருந்ததெல்லாம் முறுமுறுப்பு, இந்த ஒரு மாதிரி குணங்கள் இருந்துன்னா அது மறுரூபமாகணும், அல்லனா வனாந்தரத்தில் தாண்ட முடியாது. 2வது ஒரு பிறந்தவர்கள் வனாந்தரத்தில் பிறந்தவர்கள். வனாந்தரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அந்த தேவ சத்தத்தை சார்ந்து சார்ந்து மோசே சொல்ல கேட்டு கேட்டு திருத்தப்பட்டு நடத்தப்பட்டு வந்தவர்கள் கானானுக்குள் போனார்கள். இதே போல தான் திருச்சபை. சபையை வனாந்தரத்தில், உலக வனாந்தரம், இந்த உலகத்தில் சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சபையாகிய மணவாட்டி நேசராகிய இயேசுவை சார்ந்து கொண்டு டிபெண்டிங் லைஃப், இயேசுவை சார்ந்து திராட்சை செடியை கொடி சார்ந்திருப்பது போல, அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள், அவர் மெய்ப்பன்,
நம் ஆட்டுக்குட்டி. இப்படி சார்ந்து வாழ்கிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே கானானை காண்பார்கள். தேவனை சார்ந்து ஒவ்வொரு நேரத்திற்கும் ஜெபம் பண்ணி வசனம் கேட்டு தேவனையே சார்ந்து 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 வாழ்கிறவர்கள் வனாந்தரமாக இருந்தாலும் நேசரை சார்ந்து கொள்ளும்போது அந்த வனாந்தரம் அவர்களுக்கு கானானாய் மாறும். ஹல்லேலூயா. அதனால் எந்த காரியத்துக்கும் தேவனை சார்ந்து கொள்ளணும். எடுத்த உடனே மனசில் உள்ளதெல்லாம் உளறி கொட்டக்கூடாது. சில வீடுகள் இப்படி தான் விருத்தி அடைய முடியாமல் இருக்கிறது. எதை செய்தாலும் விருத்தி அடையாமல் காரணம் என்ன? மனதில் தோன்றுவதையெல்லாம் உளறி கொட்டுவதினால் அந்த வீட்டிலே அதெல்லாம் சிந்தி கிடக்கிறது. அந்த பிள்ளைகள் அந்த வழியாகத்தான் வருவார்கள், சந்ததி அந்த வழியாக தான் வரும். அதெல்லாம் அவர்களுக்கு பீங்கான்களாகவும் கல்லுகளாகவும் முள்ளுகளாகவும் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கும் போது அந்த அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் நேசரை சார்ந்து கொள்ளுகிற சந்ததியாய் நாம் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம். இயேசுவே ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்து கொள்ளுகிற ஒரு சந்ததியாக இருக்க உதவி செய்வீராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம வீடுகளுக்குள்ள இப்படிப்பட்ட அசோசியான காரியங்கள் கர்த்தரை அந்த இடத்தை விட்டு விரட்டி தள்ளிவிடும். சோத்திரம். சில வீடுகளுக்குள்ள இயேசு இருக்க முடியாது. அவர் வாசப்படியில் நின்று தட்டுகிறார். ஏனென்றால் அந்த வார்த்தைகள், அந்த ஆவி, அந்த அப்படிப்பட்ட ஆவி, அப்படிப்பட்ட பேச்சு, அப்படிப்பட்ட செயல்கள், அது அவர்கள் அடிமைத்தனத்தில் பிறந்தவர்களைப் போல் வாழ்கிற வாழ்க்கை. நீங்களும் நானும் நம்முடைய வீடுகளில் அப்படிலாம் பேசினதை என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்றைக்கி அப்புறம் மனம் திரும்பணும். இன்னும் மனம் திரும்பி வந்தால் நீங்கள் நன்றாக இருப்பீங்க. உங்கள் வீடு தேவ வல்லமையினால் நிரம்பி இருக்கணும், தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கணும். கிறிஸ்துவுக்கு விரோதமான எந்த வார்த்தைகள் நம்ம வீட்டு எல்லைக்குள்ளே வரக்கூடாது. எல்லாம் சொல்லி ஜெபம்னுங்க. இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்துவுக்கு எதிரான எந்த வார்த்தைகள் என் வீட்டு எல்லைக்குள்ளே வரக்கூடாது. இயேசு முள்கிரீடத்தை சுட்டானார் தெரியுமா? எதுக்கு? இந்த மாதிரி சிந்தையை கெடுக்கிற போராட்டம். உங்கள் சிந்தையை அப்படியே கெடுத்து உங்களை அமைக்கிறோம். ஏதாவது என்னைக்கோ நடந்த ஒரு காரியம் உங்கள் மைண்டில் வந்து உட்கார்ந்து முள்கிரீடத்தை போல் உங்களை முள் மாதிரி வந்து அமைக்கிறோம். ஆள் மேலே அந்த சர்ப்பம் கட்டி இருந்ததை காமிச்சார். சிந்தையை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். இந்த மாதிரி காரணம் என்ன? அப்போ இயேசுவே எனக்காக தானே நீர் சிலுவையில் முள்கிரீடம் சுமந்தீர், அந்த வல்லமையினாலே என் சிந்தை விடுவிக்கப்படுவதாகன்னு சொன்னால் நீங்கள் அடிமைத்தன சிந்தையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இந்த எகிப்தில் பிறந்தவன் மாதிரி பேசக்கூடாது. நாம் தேவனால் பிறந்தவர்கள். நீங்களும் நானும் எகிப்தில் பிறந்தவர்கள் அல்ல, நான் தேவனால் பிறந்தவன். சொல்லுங்க. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது, இயேசுடைய ஜீவன் அவனுக்குள்ளே இருக்குது. சோத்திரம். அநேகருடைய சிந்தை அவ்விதமாக அந்த எகிப்திய ஆவிகளாலும் எகிப்திய கடும் வேலைகளினாலும் எகிப்திய சூழ்நிலைமையினாலும் பாதிக்கப்பட்டு டேமேஜ் ஆன வண்டி மாதிரி இருக்குது. சைக்கிள் டயர் பழைய காலத்தில் பார்த்துருப்பீங்கன்னா பைக்கெலாம் இருக்குது. ஒரு பஞ்சர், 2 பஞ்சர், 2, 3, 4, 5 இப்படி பஞ்சர் இருந்தால் அதை பஞ்சர் பார்ப்பாங்க. அப்புறம் 7, 8ன்னு போச்சுன்னா அந்த டியூப்பே மாற்றணும். இன்றைக்கி நிறைய பேர் லைஃப் இப்படி தான் பஞ்சர் ஆகி 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 அந்த எகிப்திய ஆவிகளால் தாக்கப்பட்டு டேமேஜ் ஆகிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்வு என்னென்னா, ஏற்கனவே ஆண்டவர் சொன்னது போல் அந்த சிலுவையின் முள்கிரீடத்தின் வல்லமை, இயேசு மேல் அந்த முள்கிரீடம் அவரை டேமேஜ் பண்ணது நம்ம டேமேஜ் எல்லாம் சரிப்படுத்துறதுக்கு தான். என் சிந்தை வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும். எல்லாம் சொல்லி ஜெபம்னுங்க. இயேசுவின் நாமத்தில் என் சிந்தை வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும். அந்த சர்ப்பத்தின் அந்த அசுத்த ஆவிகள், அந்த வேசித்தன ஆவிகள், அந்த அருவருப்புகளின் ஆவிகள், அந்த சாபத்தின் வல்லமைகள், அந்த அடிமைத்தனத்தின் வல்லமைகள் எங்களை தொடாதபடி ஆண்டவரே நீர் எங்களுக்காக முள்கிரீடம் சூட்டப்பட்டபடினா ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். அந்த சிந்தை பாதிக்கப்படுதுன்னா அந்த டேம் பஞ்சரான வண்டி மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நல்லா ஜப சிந்தையில் ஆவியின் சிந்தையில் இருக்கணும். சந்திக்கும் வேலையை பார்த்தோம். இந்த 400 வருடம் அடிமைத்தனத்திலே இருந்து அந்த சந்ததி, அடுத்தது 2வது வனாந்தர சந்ததி, அது நேசரை சார்ந்து கொண்ட சந்ததி, அது கானானுக்கு போயிட்டு அடுத்து கானானில் ஒரு சந்ததி வருது. அதுக்கு வனாந்தரம்னா என்னன்னு தெரியாது, எகிப்துனா என்னன்னு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் செழிப்பு தான். வெறும் செழிப்பிலே வாழ்கிறது. உழைப்பாளி மகன் முதலாளி, முதலாளி மகன் செலவாளி, செலவாளி மகன் கடனாளி. இந்த மாதிரி லைஃப் மாறிக்கிட்டே இருக்கும்.
சரி, உழைச்சி சம்பாதிச்சு அவன் மகன் முதலாளி ஆயிடுவான். அவன் முதலாளியாக இருந்து முதலாளி மகன் வருவான், அவன் செலவு பண்ணிகிட்டே செலவாளியாக இருப்பான். செலவாளி மகன் வருவான், அவன் கடனாளியாக மாறுவான். இப்படி தான் லைஃப் போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நீங்களும் நானும் நேசரை சார்ந்து கொள்ளுகிற சந்ததியாக இருக்கணும். இன்றைக்கி எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, உங்கள் மேலே எகிப்து இருந்தாலும் சரி, உங்களுக்கு கானானின் செழிப்பு இருந்தாலும் சரி, நேசரை சார்ந்துக்கிட்டா வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் சூழ்நிலைமைகளை அல்ல, உம்மை நான் சார்ந்து கொள்ள எனக்கு நீர் கிருபை தருவீராக. சோத்திரம் 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 சோத்திரம். எரேமியா 29:10 வாசிக்கும் போது, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கு 70 வருஷம் நீங்க அடிமையா இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். பட்டயத்துக்கு இறையானவன் இருக்கிறான். அப்புறம் ஆனால் ஒரு கூட்டம் சிதறடிக்கப்படுது, அவங்களுக்கு அவங்க ஜீவன் காக்கப்படுது. 70 வருஷம் கழிச்சு இப்போ ஆண்டவர் சரிப்படுத்துகிறார். சந்திக்கும் நேரம், இந்த காலம் சந்திக்கிறார் ஆண்டவர். ஒருவேளை உங்கள் பெற்றோர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அவருடைய பெற்றோர் 70 வருஷம்னா பாருங்க, அந்த 25 3 தலைமுறை கிட்டத்தட்ட வருது. அந்த அளவில் இருக்கிறவங்க ஆண்டவர் சொல்றார், உங்களை சந்திக்கும் நேரம், அப்போ நான் உங்களை திரும்பி வர பண்ணுவேன், நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். தேவன் இதை நம்ம சந்திக்கும் காலம், நமக்கு தயை செய்யும் காலம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற போகிறது. எல்லாரும் உங்களுக்கே சொல்லுங்க, எனக்கு தேவன் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற போகிறது. ஆண்டவர் நம்மை சந்திக்கும் போது என்ன நடக்கும்? நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற போகிறது. சில வார்த்தை ஆண்டவர் கோபத்தில் பேசியிருப்பார், அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஆமென். தள்ளுபடி செய்யப்பட்டது, டிடெக்டட், தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்பொழுதோ நல்லதெல்லாம் நடக்க போகிறது. நல்ல வார்த்தைகள், என் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகிறது. உங்களுக்கே நீங்கள் சொல்லணும், என் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகிறது. ஏன்னா உங்கள் சிந்தை எப்படி இருக்கும்னா, அப்படிலாம் நடக்காதுங்கிற அளவுக்கு பிசாசு டேமேஜ் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் இங்கே பரிசுத்தாவி வந்து சொல்லும்போது அப்படியே நடக்கும். என் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகிறது, எங்கள் குடும்பத்தில் நல்லதெல்லாம் நடக்க போகிறது, இந்த சபைக்கு நல்லதெல்லாம் நடக்க போகிறது. இயேசுவின் நாமத்திலே நல்ல வார்த்தைகள் நிறைவேற போகிறது. நல்ல வார்த்தைகள் நிறைவேற போகிறது. அப்படின்னா என்ன? நான் கண்டிராத, என் முன்னோர்கள் கண்டிராத, அவர்களின் முன்னோர்களும் கண்டிராத தேவனுடைய இருதயத்திலிருந்து வந்த எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் ஆசீர்வாத மழையாக நம்மேல பொழிய பண்ண போகிறார். இப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருந்து நிறைய அற்புத அடையாளங்கள், நன்மைகள், கிரியைகளை கர்த்தர் செய்வார். இயேசு என்னில் இருந்து வெளிப்படுவார், என்னில் இருந்து மகிமைப்படுவார். ஆண்டவருக்கு மகிமை. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஜபத்தில் இருக்கிற, இந்த ஆராதனையில் இருக்கிற எல்லார் வாழ்க்கையிலும் ஏசப்பா மகிமைப்படுவார், ஏசப்பா மகிமைப்படுவார், ஏசப்பா மகிமைப்படுவார். ஆமென் ஆமென். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். அப்போ அந்த மகிமை வெளிப்படும். அப்படிப்பட்ட நிறைவை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு மகிமையாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. நல்ல பிதாவே, இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இப்படிப்பட்ட நிறைவான கிருபைகளை காண உதவி செய்யும், மகிமைப்படும் சம்பூர்ண கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருச்சியில் விடுதலை உபவாச ஜெபம். நாள் மே 11ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணி. இடம் ஏஜி பிளெஸிங் சென்டர், 116 காவேரி நகர், பீமா பிளாஸ்டிக் கம்பெனி அருகில், அரியமங்கலம், திருச்சி 10. தேவ செய்தியாளர்கள் பிரதர் பி. ஜான் இருதயராஜ் அவர்கள், ஜேம்ஸ் மினிஸ்ட்ரீஸ், சென்னை. பிரதர் ஜேசுதாசன், ஜேம்ஸ் மினிஸ்ட்ரீஸ்.
சிறப்பு ஜெபம் ரெவரன் டி ஜெபராஜ் அவர்கள், ராக் சிட்டி ஏஜி சர்ச், திருச்சி. வாழ்க்கையில் வீழ்ச்சியா? வாழ வழி தெரியாமல் வதைக்கப்படுகிறீர்களா? மனநோயினால் அவதியா? பில்லி சூனிய கட்டுகளா? தொழில் முடக்கமா? இயேசு விடுதலை கொடுக்கிறார். விடுதலை பெற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ராக் சிட்டி ஏஜி சர்ச். சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 99 7 660 7364.